கூண்டோடு அதிமுகவிலே இணைந்து திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் கதரும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கட்சியாக அதிமுக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த தேர்தல்களிலே தோல்வி அப்படிங்கிற பிம்பம் என்பது இருக்கிறது. திமுக வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. அந்த கூட்டணியின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு சொல்லி நமது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு ஒரு நிகழ்வுக்கு ஆதாரமாகத்தான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பதிவை கொடுத்திருப்போம். ஒரு சின்ன சிம்பிள் வீடியோ பதிவை கொடுத்திருப்போம். CV சண்முகம் முன்னிலையிலே திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்சமயம் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் பலரும் அதற்கான பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு இதற்கிடையில் கட்சி தாவலும் நடந்து வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையிலே தங்களை அதிமுகவை இணைத்துக் கொண்டார். கள்ளப்புலியூரை சேர்ந்த திமுக நிர்வாகியான பழனி தலைமையில் இவர்கள் அதிமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் CV சண்முகம் மயிலம் தொகுதிகளில் களமிறங்கி இருப்பதாகவும் அதற்காக அந்த தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகிறது. அது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே தற்சமயம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இணைந்திருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி ஒரு புறத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லிக் கொண்டு நமது ஸ்டாலின் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி 2 கோடி உறுப்பினர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக திமுகவை மாற்ற வேண்டும் என சொல்லி ஒரு அணியில் தமிழ்நாடு என சொல்லி உறுப்பினர் சேர்க்கை என்பது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியில் கூடிய திமுகவினரே தற்சமயம் அதிமுகவின் பக்கம் இருந்து இணைந்து கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த தொண்டர்களுக்கு புறம் தெரிய ஆரம்பிக்கிறது, அதிமுகவில் மட்டும்தான் சுதந்திரம் என்பது இருக்கிறது, அதிமுக மட்டும்தான் தொண்டர்களுக்கான ஒரு கட்சி. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டம் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆளும் கட்சி 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த போதிலுமே தமிழகம் எந்த நிலைமையில் இருக்கிறது, தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது என அந்த நபர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியான அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் சரி அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியிடப்பட்டுக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து விட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸும் கிடையாது, EPS அதாவது ஓபிஎஸும் கிடையாது, டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள்லாம் அதிமுகவின் பக்கமே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அப்படி ஒருவேளை தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் அதிமுக அடிமை கட்சியாக மாற்றப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.